சிட்டி வாழ்க்கையை மட்டுமே பார்த்து வந்த சென்னை வாசிகளுக்கு மினி கிராம வாழ்க்கையை காட்டிய கிராமத்து திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொழுதை கழித்தனர். எல்லாருமே நல்லா படிச்சுட்டு நல்ல கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க. ஆனா இங்க விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுடைய சொந்தமா சம்பாரிச்ச பணத்தையும் சேர்ந்து அவங்க டைமும் சேர்ந்து எல்லாத்தையும் போட்டு மக்களுக்காக ஒர்க் பண்றவங்க. சோ இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். இவங்க இந்த டீமே முதல்ல பார்க்கும்போது இந்த இப்போ மதுரை ஊர் சைட்லேருந்து ஒரு ஈவெண்ட் பண்ணுறாங்க. பட் அதுக்கப்புறமா அவங்க கிட்ட தொடர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் இல்லை இங்கே தான் இருக்காங்க, இந்த மாதிரி விவசாயம்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ஆர்கானிக் ஃபுட்டு இது உள்ளெல்லாம் நாங்கள் வரவே ஆரம்பித்தோம். ஜல்லிக்கட்டு போராட்டன்றது நம்மளோட அடையாளத்தை கொண்டு வந்த இது. ஸோ இங்கே இந்த டீமில் இருக்கிறவங்க கோர் டீம் ஆஃப் ஜல்லிக்கட்டு நிறைய பேர். நாங்கள் 2015 பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் பற்றி விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு மாதிரி பண்ணி விழிப்புணர்வுக்காண்டி அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017 ஜனவரி 8 பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் சொல்லி இது பண்ணோம். அது அன்றைக்கி ஜல்லிக்கட்டு மாடு கொண்டு வந்து நான் தான். அப்புறம் திருவள்ளூரில் இயற்கை விவசாய விழிப்புணர்வு மாதிரி பண்ணியிருக்காங்க. Tried to educate them on organic farming practices, how they could reduce input cost and be more profitable. And then we also tried helping them with cleaning up their canals so that their water supply is taken care of. எப்பவுமே எல்லாருமே சந்திச்சது பார்த்தீங்கன்னா ஏதாவது விதை திருவிழாவில் இல்லாட்டினா ஏதாவது ஒரு தற்சார்பு வாழ்வியலை பற்றி பேசுகிற இடமா இருக்கும். Wherever we started meeting, we used to talk about good food, livestock, around native farming. நம்மளோட பாரம்பரிய உணவு, உறைவிடம், கலைகள், இலக்கியம் இதில் எல்லாமே கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறவங்க இருக்காங்க இந்த டீமில். A lot of the people in the team are not full time into it. Like they run stores, they work. None of us are funded by somebody, or we operate, we're farming, food, something, right? And then most of the time we spend not making money, right? Trying to do things that will never contribute. It's a cost center, not a revenue center. ரொம்ப ஆழமான புரிதல் உள்ள நபர்கள் இவங்க. இந்த விஷயத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த பெருமுயற்சி, அதற்கு அவங்க எடுத்திருக்கிற உழைப்பு, போட்டிருக்கிற உழைப்பு என்பது சாதாரணமானதில்லை. மிக முக்கியமான வேலைகளை அந்த ஹிமாகரன் உள்ளிட்ட அவங்க குழுவினர் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ ஒன் பாயிண்ட் இன் டைம் தனித்தனியாக பண்ணுறது ஏன் நம்மளாம் சேர்ந்து ஒன்றா ஒரு ஈவெண்ட் பெருசாக பண்ணக்கூடாது? ஸோ ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு ஒரு கண்டென்ட்டாக ஃபார்ம் பண்ணி ஒரு ஒத்த மனசோடு நம்ம நடத்திட்டு இருக்கோம் இந்த ஈவெண்ட்டை. Doing it at a small level is something that we could have easily done, but then it wouldn't have the impact. I wanted to do it in YMCA because it's the heart, right? It's on Mount Road. It's literally like center of the city. When we said we'll do it at this level, first funding. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே ரெடியாக இருந்தாங்க ஸ்பான்சர்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நாங்கள் we have to be very conscious about who we bring in. There are some instances where we had to say no to certain brands just because they were slightly deviating from our ideologies. நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிராமப்புறம் சார்ந்த வாழ்வியலே தெரியாது. கிராமம்ங்கிறது அவங்க பெரும்பாலும் சினிமாவில் பார்த்தவங்களா இருப்பாங்க. ஏதாவது ஒரு லீவுக்கு வெக்கேஷன் போகிறோன்னா கூட கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போவாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்னா ஒரு ஷாப்பிங் மாலுக்கோ இல்லை ஒரு பீச்சுக்கோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு செம்பொழுக்கு வந்தோன்னா ஒரு குடும்பமாக நம்மளோட பெருமையாக நம்ம கற்றுக்கிட்டு போகலாம். You learn about food, about agriculture, about food processing, culture, music, arts, a lot of stuff. இயற்கைக்கு துன்புறுத்தாம துணிகள் எப்படி பண்ண முடியும், உணவை எப்படி பண்ண முடியும், சத்தான உணவை குழந்தைகளுக்கு எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சு பண்ற ஒரு சின்ன கூட்டம் தான் தமிழ்நாட்டுல இருக்கு. அவங்க எல்லாரையும் இங்க ஒண்ணு சேர்த்திருக்கிறதுக்கு முதல்ல இந்த விழா கமிட்டிக்கு நான் பெரிய பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்கணும். நிறைய மக்களுக்கு தெரியாது, அது அவங்களோட தப்பு இல்லை. இப்ப எங்க வரீங்க? இந்த நந்தனம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே வாங்க. இந்த ஈவென்ட் இவ்வளவு பெருசா நடக்கும் நாங்க நினைக்கவே இல்லை. இதோட ஆர்கனைசர்ஸ் are the best people from each industry.
ஸோ நாங்க இவ்வளோ கேட்டல்ஸ் வரும்னு எதிர்பார்க்கல. ஒரு 200 லைஃப் ஸ்டாக் இமேஜின் in the middle of Chennai. From the day one, we were very clear. We are not going to bring any specimen and showcase. Kangayam, I wanted to bring the best of Kangayam to be displayed to people. அதே மாதிரி வந்து ஆலம்பாடின்னு ஒரு ப்ரீட் இருக்குது. இப்போதைக்கு வந்து மேக்ஸ் ஒரு 1000 அனிமல்ஸ் தான் அந்த ப்ரீட்லேயே உயிரோடு இருக்குது. தே ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் கன்சர்வேஷன் ஆஃப் தட் ப்ரீட். இப்போ அந்த ப்ரீட் கொண்டு வந்து காமிச்சிருக்கோம். But a lot of people are actually amazed by the scale, saying how will this team pull it off, and 2 days before the event I still don't know. But let's see what happens. கிட்டத்தட்ட 1024 கடைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 கடைகளை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கோம். இந்த மேடையில் வந்து அதை கொண்டு வருவதற்கான பெரிய முயற்சியை செம்பொழில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நான் வேலூர் மாவட்டம் அரக்கோணத்துலேருந்து வந்திருக்கேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ரேக்லா வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சென்னை மக்கள்லாம் ரேக்லா மாடு எப்படி இருக்கும், வண்டி எப்படி இருக்கும்னு ஒரு ரைடு அனுபவத்துக்கு ஒரு சென்னையில் இருக்க மக்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஈவெண்ட். ஏன்னா இவங்க ஒன்றுத்தையும் பார்க்கணுன்னா ஒரு வில்லேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நான் பண்ணதே இல்லை. பட் இது ஒரு 5 months ஒர்க் பண்ணி we have made this event a big success. இப்போ ஒருத்தரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். என்னோட மெயின் டீம் மெம்பர் அந்த ஃபுல் செட்டையும் டே அண்ட் நைட் உட்காந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஒர்க்கை ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அன்னைக்கு நைட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சரியான மழை. நாங்கள் என்ன நினச்சோம், இந்த ப்ரோக்ராமை பண்ண முடியுமா, என்னதான் நடக்குது இங்கே, எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை முடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. இந்த தேர்ஸ்டே சாயந்தரம் நல்லா மழை பெய்யும் போது கொஞ்சம் அப்செட் ஆனாங்க. நாங்களாம் விவசாயம் பண்ணுறதுனால மேலே பார்ப்போம், ஒரு 20 நிமிஷம் அதுக்கு மேலே வராது. ஏன்னா மழையை வந்து அதிகமாக யாரும் ஏமாத்தோம்னா விவசாயிகளை தான் ஏமாத்தோம். வெயில் அடிச்சது, அதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சு இந்த ஈவெண்ட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்கும்போது அந்த பெயின்லாம் அவ்வளோவா தெரியல. நாங்கள் ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருக்கோம். எங்கள் ஊரில் வந்து திருவிழா நிறைய நடக்கும். நான் நிறைய அட்டென்ட் பண்ணியிருக்கேன். சென்னையில் வந்து சென்னையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஐ ஹேட் அ சேம் ஃபீலிங். திருவிழாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. சென்னையிலேயே பிறந்து சென்னையிலேயே வளர்ந்தனால நான் வந்து இந்த மாதிரி செட்டப்லாம் டிவியில் மட்டும் தான் பார்த்துருக்கேன். எல்லாமே வந்து இந்த சினிமேட்டிக் ரெஃபரன்ஸ் தான் வருது. மொட்டக்கால சீனு. இது ஒரு நாலேஜ் ஷேரிங் விஷயமா நடக்கும். குறிப்பாக குழந்தைங்களுக்கு இது போய் சேரணும், அடுத்த தலைமுறை கையில் எடுக்கணும். ஒரு 3 மணி நேரம் மொபைல் நோண்டாம ஸ்பெண்ட் பண்றாங்க சில்ட்ரன். 3 மணி நேரம். திஸ் ஆர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி கிராமத்து இடத்துல வந்து நிறைய விஷயம் நாங்கள் பார்க்காத இதெல்லாம் இப்போ சிட்டியில் இங்கே எடுத்து வந்து இனிஷியேட் பண்ணி வச்சது இட்ஸ் வெரி வெரி குட். அங்கே உள்ள கிராமத்தை மிஸ் பண்ணுவேனா இல்லை அதுக்கு அப்படியே எக்ஸாக்டாக பண்ணியிருப்பாங்களான்னு பார்த்தா அதை விட சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த ரேபிட் ஹாம்ஸ்டர்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் அங்கே உள்ள சின்ன கவ்வை நான் தொட்டு பார்த்தேன். சில மாடோட திமில்லாம் பார்க்கறதுக்கு டெரரா இருக்கு. இதெல்லாம் ஜல்லிக்கட்டில் போய் அவங்க பிடிச்சி இது ஓடுறாங்க அப்படின்றது அன்பிலியபிளா இருக்குது. நிறைய விஷயம் வந்து எனக்கு புதுசாக இருக்கு. லைக் நான் இதெல்லாம் வந்து டிவியில் பார்த்தது எல்லாமே இப்போ வந்து நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. லைஃப்ல நான் மறக்க முடியாத விஷயங்கள்ல இது ஒன்று. நேற்று கருசாமி ஆட்டம், இன்னைக்கு காளி ஆட்டம், எதுவாக இருந்தாலும் ஸோ நெக்ஸ்ட் இயரும் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுவோம். அப்படிதானே? ஏற்கனவே கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் ரொம்ப நெருக்கடியில் இருக்காங்க. அவங்களையும் இங்க இருக்க மக்களையும் இணைச்சு விட்டுட்டா நல்ல உணவு இவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு நல வாழ்வு, விவசாயிகளுக்கான வாழ்வு உத்தரவாதம் வந்துடும். அந்த 2 பேர்த்தையும் இணைக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சியா தான் இதை பார்க்கிறேன்.